குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது ஏற்றம் தரும் திருகார்த்திகை தீபம் தாந்திரீக பூஜை முறை. கிரிதன்வனேந்தர சித்தர் அருளியது. கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த திருக்கார்த்திகை நாளில் தமது இல்லங்களிலும் கோவில்களிலும் பிரகாசமான தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு தீபத் திருநாள் ஆகும். நாம் இப்போது கார்த்திகை தீப வரலாற்றை பார்ப்போம். படைத்தல் தொழிலைச் செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலைச் செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று வாதாடி பல வருடங்கள் போரிட்டனர். சிவபெருமான் சோதிப்பிழம்பாகத் தோன்றினார். அடியையும் முடியையும் தேடும்படி அசரீரி கூறியது. இருவரும் அடிமுடி தேடிக் காண முடியாமல் சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட சோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவர் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று காட்டியருளினார். இந்த தத்துவத்தை விளக்குவதே திரு கார்த்திகை ஆகும். ஒருமுறை அம்பிகை தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்ள கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்து விரதமிருந்து சிவபெருமானின் பேரருளால் தோஷத்தை போக்கிக் கொண்டாள் என்று தேவி புராணம் கூறுகிறது. திரிசங்கு மன்னன் கார்த்திகை விரதம் கடைபிடித்து பேரரசனானான். பகீரதன் கார்த்திகை விரதம் கடைபிடித்து தான் இழந்த நாட்டை மீண்டும் திரும்ப பெற்றான். இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை கொண்ட கார்த்திகை தீபமானது நமக்கு வாழ்வில் நல்ல ஏற்றங்களை தரும். கார்த்திகை தீபம் காலையில் பரணி தீபமும் மாலையில் கார்த்திகை தீபமும் ஏற்ற வேண்டும். இனி நாம் பார்க்க போவது கிரிதன்வனேந்தர சித்தர் அருளிய ஏற்றம் தரும் திருகார்த்திகை தீபம் தாந்திரீக பூஜை முறை. கார்த்திகை தினத்தில் காலையில் எழுந்து பூஜை அறையை பன்னீரால் சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் மஞ்சள் நிற துணியால் திரியாக தயாரித்து கொள்ள வேண்டும். பிறகு சாமி படங்களுக்கு சந்தனம் மற்றும் குங்குமம் வைக்க வேண்டும். பிறகு விளக்கேற்றி இந்த தீபத்தை மேற்கு நோக்கி ஏற்ற வேண்டும். பிறகு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். மந்திரம்: ஓம் சர்வ தேவாய வித்மஹே சகல பாபஹராய தீமஹி தன்னோ சிவ பிரஜோதயாத். பிறகு நைவேத்தியமாக பாயாசம் வைக்க வேண்டும். அல்லது உங்களால் முடிந்த நைவேத்தியம் வைக்கலாம். பாயாசம் வைப்பது கூடுதல் பலன் தரும். பின்னர் மாலை நேரத்தில் பூஜை அறையில் 5 அகல் விளக்கை எடுத்து கொள்ள வேண்டும். முதல் விளக்கில் வாழைத்தண்டு திரியில் நல்லெண்ணெய் தீபமும், இரண்டாவது விளக்கில் தாமரை தண்டு திரியில் விளக்கெண்ணெய் தீபமும், மூன்றாவது விளக்கில் பச்சை நிற திரியில் இலுப்பை எண்ணெய் தீபமும், நான்காவது விளக்கில் மஞ்சள் நிற திரியில் வேப்பெண்ணெய் தீபமும், ஐந்தாவது விளக்கில் பன்னீர் திரி, அதாவது ஒரு வெள்ளை துணியை பன்னீரில் ஊற வைத்து பின்னர் காய வைத்து திரியாக செய்ய வேண்டும். இந்த தீபத்திற்கு பசு நெய் விட வேண்டும். இப்படியாக 5 விளக்கு ஏற்ற வேண்டும். பின்னர் இந்த சுலோகம் சொல்ல வேண்டும். சுலோகம்: கருணை கடலே கருணாம்பிகையே, இதுவே தருணம் தயை புரிவாயம்மா. உன் அருள் என்றும் நிலை பெற வேண்டும். நீ வருவாயம்மா. பொன்பொருள் எல்லாம் வழங்கிட வேண்டும். வாழ்த்திடுவாயம்மா. சங்கடம் தீர்த்து நன்மையை தருவாய் ஆதி சக்தி தாயம்மா. பின்னர் நைவேத்தியமாக கார்த்திகை பொரி, வெற்றிலை பாக்கு, பழம் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். கார்த்திகை தீபத்தை நாம் இல்லங்களில் ஏற்றுவோம். வாழ்வில் வளங்களை பெறுவோம். குதம்பை சித்தர் மந்திரங்கள் யூடியூப் சேனலில் இணைவோம். வாழ்வில் வளம் பெறுவோம். சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் ஷேர் செய்யவும்.